இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 14ஆம் நாள் 27/4/2026 ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:59 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி இரவு 8:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இரவு 11:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 4:30 முதல் 6 வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 9 முதல் 10:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:33 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பேச்சுவார்த்தைகள்ல மட்டும் சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. சமநிலையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. அனைத்து விஷயங்களுமே இன்று சாதகமாகவும் அமையும். இன்று பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஓய்வு எடுக்க கூட நேரமும் இருக்காது. வேலைகள் அடுத்தடுத்து இருந்து கொண்டே இருப்பதாகவும் உணர்வீங்க. திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவுல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சாதகமாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சின்ன சின்ன அசௌகரியங்களும் இருக்கும். மன அழுத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. உங்களை நீங்களே உற்சாகத்துடனும் வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலையில முன்னேற்றமும் இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய சில நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். மனதில புதுவிதமான நம்பிக்கையும் உண்டாகும். வேலையில சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உறவினர்களுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். இன்று சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. சரியான திட்டமிடுதல்களுடன் தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்து கொள்வதும் நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் வாங்கி யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்று மற்றவர்களுக்கு பெரிய தொகையை தரும் பொழுது உரிய சாட்சிகளை வைத்துக் கொண்டு தருவதும் நல்லது. உற்சாகமாக எதையும் முன்னின்றும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் இருக்கும். விலை உயர்ந்த மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாயின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. மனதுல தைரியமும் அதிகரிக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கூடுதலாக இருப்பது உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். பணியிட சூழ்நிலைகள்ல மாற்றங்களையும் காணலாம். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து அஞ்சவும் வேண்டாம். அதே சமயத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. இன்று சில கடினமான வேலைகளையுமே எளிமையாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சில சஞ்சலமான சிந்தனைகளின் மூலமாக குழப்பங்களும் ஏற்படலாம். மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம்.
சகோதரர்களுடைய வகையில ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நல்ல விளைவுகளையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க. சில மாற்றங்களையும் செய்வீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். புதிய வாடிக்கையாளர்களும் கிடைக்கவும் காண்பீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். சட்ட பிரச்சனைகள்ல இருந்து நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். சற்று பொறுமையுடனும் உறுதியுடனும் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பணியை பொறுத்தளவிற்கு உற்சாகமாகவும் இருப்பீங்க. பணியிடத்துல சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் உணர்வீங்க. உங்களுடைய கருத்துக்களை மென்மையாக அவர்களிடத்துல வெளிப்படுத்துவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பண விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று சில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மனைவி குழந்தைகள் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லதுதாங்க. அலுவலகத்துல பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால தொழிலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றியும் உண்டாகும். புதிய தொழில்நுட்பத்தோடு வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வெளியில இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் இடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. உறவினர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். பணவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருப்பீங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று மற்றவர்களுக்காக உதவிகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது சம்பந்தப்பட்ட செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். கடந்த காலத்துல கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாமே சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்ற வருத்தத்துடனும் இருப்பீங்க. மற்றவர்களை பற்றிய வீண் விமர்சனங்கள் செய்யவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல வேலை சுமையும் இருக்கும். பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. அரசாங்க அதிகாரிகளினால தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் விரைவில் சரியாகியும் விடும். அலுவலகத்துல சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வேலையில மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் செயல்பாடுகளை கவனமாக கண்காணிப்பதும் நல்லது. தேவையற்ற பேச்சுக்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். சோம்பலான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்காக முயற்சிகளும் செய்வீங்க. ஏதிலும் என்று வேகத்துடனும் விவேகத்துடனும் செயல்படுவதும் நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மனதுல தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோக முயற்சிகள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களும் ஏற்படலாம். ஆதரவுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் மேம்படும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீரான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில சௌகரியங்களை இழக்க வேண்டியதும் இருக்குங்க. அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய பொறுப்புகளை வெற்றிகரமாக நிறைவேற்றவும் செய்வீங்க. இதுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சாதகமான போக்கும் இருக்கும். விவாதங்களும் இருக்கத்தாங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சிலருக்கு செரிமான கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றிகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். நன்மைகளும் உண்டாகும். இன்று வேலை விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. ஒன்றிற்கு 2 முறை முடிவுகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். குழந்தைகள் சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். கையில பணமும் இருக்கும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். பெருமைகளும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் உத்தரவாதங்களை தரவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். யாரையும் யாருக்காகவும் பரிந்துரைகள் செய்யவும் வேண்டாம். பணம் வாங்கி தருவதில் குறுக்க நிற்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பழகுவதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். அரசாங்க அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் செலவுகளும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் விரைவில் சரியாகியும் விடும். அலுவலகத்துல சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். குறிப்பிடத்தகுந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகளும் வந்து சேரும். இது தொடர்பான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். மாணவர்களுக்கு படிப்பு தொடர்பாக கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உடல்ல இருந்து வந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில மாற்றமான முடிவுகளையும் எதிர்பார்க்கலாம். ரகசியமான செயல்பாடுகளின் மூலமாக மேன்மையும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக விருத்தியும் உண்டாகும். இன்று மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. பணிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருத்தி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுக்கு இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். எந்த ஒரு விஷயங்களுக்கு முதலிடம் தர வேண்டும் என்று உணர்ந்து செயலாற்றுவதும் நல்லது. அதன்படி நடந்து கொள்வதும் நல்லது. பணிச்சுமைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. எதையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. சிறந்த திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். குடும்பத்தினரிடத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க.
நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோள்கள்ல காயங்கள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. இன்று தொழில வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உறவினர்களுடைய உதவியினால சில வேலைகளை நீங்க சாதிக்கவும் செய்வீங்க. சோம்பலான போக்கும் மாறும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமான தகவல்களையும் தருவாங்க. வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளையும் பெற்றுவிடலாம். பெருமையும் உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற மனப்போக்குடனும் இருப்பீங்க. உரிய நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பிள்ளைகளினால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க தேவையில்லாமல் தலையிடவும் வேண்டாம். யாருக்கும் அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். தொழிலை எதிர்பாராத வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய உதவியினால சில வேலைகளை சாதித்தும் காட்டுவீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய மனப்போக்கை அறிந்தும் செயல்படுவீங்க. உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. புதியதாக அறிமுகமாகுகின்ற நபர்களினால பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று அதிகாரிகள் இடத்துல இருந்து உதவிகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களை எதிர்த்து பேசியவர்கள் பணிந்தும் செல்வாங்க. சகோதரர்களிடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். ஒத்துழைப்புகளும் இருக்கும். பங்குதாரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமானவர்களிடத்துல ஒற்றுமையும் உண்டாகும். சிந்தனையின் போக்கில மாற்றங்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். தாய்மாமனுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். இணையம் சார்ந்த தொழில முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஆற்றலுடன் செயலாற்றக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எளிதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். திருமண உறவில அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் காணப்படுவீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி மற்றும் பல்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. இன்று நீங்க நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில எதிர்பாராத வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய உதவியினால சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமான தகவல்களையும் தருவாங்க. வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். பெருமையாகவும் உணர்வீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான திட்டமிடுதல்களை ஈடுபடவும் செய்வீங்க. இன்று உரிய நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். பிள்ளைகளினால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வாகனங்கள்ல செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க தலையிடவும் வேண்டாம். சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. துடிப்புடனும் செயல்படுவீங்க.
உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். புதிய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. தேவையான பணம் கையில இருக்கிறதுனால சில செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று சிறப்பாகவும் உணர்வீங்க. புதிய யோசனைகளும் வந்து சேரும். நீண்ட நாள் விருப்பங்களும் நிறைவேறும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். நண்பர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று உங்கள் உடன் கூட்டாளிகள் இடத்துல வாக்குவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தொழில முன்னேற்றமும் இருக்கும். அதற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். இன்று கூட்டாளிகள் இடத்துல நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. சக ஊழியர்களையும் அனுசரித்து செல்வதும் நல்லது. மருத்துவ துறைகள்ல முன்னேற்றமான சூழலும் உண்டாகும். சமூக பணிகள்ல பலதரப்பட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வேளாண்மை சார்ந்த துறைகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வெளியூர் பணி நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். என்று சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடியும் வரும். லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இன்று முயற்சிகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு ஒத்துழைப்பானதாகவும் இருக்கும். வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். உங்களுக்கு எதிராக இருந்தவர்களும் விலகி சென்றும் விடுவாங்க. சில தடைகளுக்கு பிறகு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். செயல்களை முன்னுரிமை தந்து செயல்படுத்துவதும் நல்லது. பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாக வெற்றியும் உண்டாகும். சக பணியாளர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். குடும்ப அங்கத்தினர்கிட்ட நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சீரான நிதிநிலையை தக்க வைத்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மிதமாகவும் உணர்வீங்க. இன்று தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல கூடுதலான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டியதும் இருக்கும். தொழில ஏற்பட்டு இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. எதையும் ஒன்றிற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. குடும்ப சூழ்நிலையினால இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். இப்பொழுது நிம்மதியாக உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனக்குறைவாக இருக்கவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். புதிய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியில என்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு பிள்ளைகளுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க பரபரப்பாகவும் காணப்படுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கலக்கங்களும் நீங்கும். இப்பொழுது நிம்மதி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நேர்மையுடனும் செய்வீங்க. வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். இன்று தொழில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சக ஊழியர்களிடத்துல எந்த விதமான வாக்குவாதங்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மைக்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தனித்திறமைகளை வளர்த்தும் கொள்வீங்க. உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். செலவுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உதவிகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்தாலே போதுங்க. அதற்கு இன்று உகந்த நாளாகவும் இருக்கும். பணியிட சூழ்நிலைகள்ல ஏற்ற இறக்கங்களும் இருக்குங்க. செய்த வேலையையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். என்று வீட்டுல ஏற்படுகின்ற வாக்குவாதங்களினால குடும்பத்துல உறவு பிணைப்பு பாதிக்கப்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் பிரியமானவர்களுடன் நேரத்தை செலவு செய்வதும் நல்லது. புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. இதற்கான மருத்துவ ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மனதளவுல திருப்திகரமான போக்குடனும் இருப்பீங்க. தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இது வியாபாரத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்குடனும் இருப்பீங்க. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கின்றது. தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்துல சின்ன சின்ன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். இது தேவையற்ற பொல்லாப்புகளை ஏற்படுத்திவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருடைய தவறான செயல்களை எண்ணி வருத்தப்படவும் வேண்டாங்க. உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் இப்பொழுது இழுத்தடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் குறை கூறவும் செய்வாங்க. பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்படலாம். மூத்த உடன்பிறப்புகள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்கள்ல அலைச்சல்களும் இருக்கும். பயணங்கள் சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளின் மூலமாக சேமிப்புகள் குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் குறையலாம். எதிர்பாராத செலவுகளினால சேமிப்புகள் கரையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களிடத்துல காணப்படுகின்ற ஏற்ற இறக்கத்தின் காரணமாக சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். அவ்வப்பொழுது தன்னம்பிக்கை இழந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில சின்ன சின்ன இறுக்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். தைரியம் மற்றும் உறுதியுடன் செயல்படுவதும் நல்லது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில குடும்ப விஷயங்கள்ல நீங்க சூடான விவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். அமைதியான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கடின உழைப்பின் காரணமாக சில வேலைகளை சாதித்தும் காட்டுவீங்க. அதற்கான வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. விருப்பப்பட்ட வேலைகளை இப்பொழுது செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல திருப்திகரமான போக்குடனும் இருப்பீங்க. தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று குடும்பத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகன யோகமும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களினால மனமும் சஞ்சலப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். இன்று சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். மனதுல தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். என்று எடுத்த வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகளில சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். அரசு தொடர்பான பணிகளினால ஆதாயமும் உண்டாகும். இன்று உயர் அதிகாரிகள் சாதகமாகவும் இருப்பாங்க. இன்று சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. புதிய முயற்சிகளுக்கு உண்டான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். கவலைகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். தாய்வழி உறவினர்கள் இடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பணியில இறுக்கமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இன்று சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. பணத்தை பொறுத்தளவிற்கு இன்று உற்சாகமும் இருக்குங்க. சில பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. சிலருக்கு வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலை முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அரசு வேலையில பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க.
புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பணவரவும் இருக்கின்றது. தொழில மேன்மையும் உண்டாகும். எண்ணியது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். புதிய வேலை முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சட்டென்று யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாங்க. சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. இரவு நேர பயணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகள் செய்வதில் கவனமாகவும் இருங்க. இன்று மனம் போக்குன போக்குல நீங்க செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளையும் பெற்று விடலாம். தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று செயல்கள்ல வேகத்துடனும் விறுவிறுப்புடனும் செயல்படுவீங்க. அரசாங்க பணிகள்ல அனுகூலமான போக்கும் காணப்படும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவும் கிடைக்கப் பெறுவீங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் எளிமையாக சாதித்து விடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உணவு சார்ந்த பணிகள்ல சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் அளவுல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். போட்டி தேர்வுகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமானவர்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று சில வேலைகளை நிறைவேற்றுவதில் கவனமாகவும் இருங்க. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மையும் குறையும். இன்று அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். வேலையில கூடுதலான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதற்கான நல்ல வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். மற்றவர்களுடைய வேலைகளையுமே நீங்க சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்குங்க. இதனால நல்ல ஒரு உதவியை செய்யக்கூடிய மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. உறுதியுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்து முடித்து வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. முயற்சியின் மூலமாக சில சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில என்ற சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணை இடத்துல பக்குவமான பேச்சுக்களுடன் ஈடுபடுவதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பண வரவு செலவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் அதிகப்படியான கடன் தொகையை தரவும் வேண்டாம். விரும்பிய வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. வேலை பார்க்கின்ற இடத்துல நல்ல பெயரையும் பெற்றுவிடலாம். உதவி செய்கின்ற மனநிலையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை திறனை தொழில வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்று சிலருக்கு குறிப்பாக வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நாளை பார்த்துக் கொள்வோம் என்று எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல மேலதிகாரிகள் பற்றி யாரிடத்திலுமே புறம் பேசவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய விஷயத்துல கண்டிப்பாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்துல உங்களுடைய நேரத்தை செலவழிக்கவும் செய்வீங்க. உங்களை சுற்றி உள்ளவர்கள்ல நல்லவர்கள் யார் என்பதை கண்டறியவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க.
உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். இன்று செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. எதிர்பார்த்த சலுகைகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் ஏற்படலாம். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் மேம்படும். திறமைக்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலமாக நட்பு வட்டாரமும் விரிவடையும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. உயர்கல்வியில முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். முயற்சிகள் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:33 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சராசரியான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. நேர்மறையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. பொறுப்புகளை திறமையாக கையாளவும் செய்வீங்க. உங்கள் குழந்தைகளிடத்துல அவர்களுடைய வளர்ச்சியை பற்றி சில விவாதங்களும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் பயனுள்ள விவாதங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. இன்று தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. இது தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் செய்வதற்கு முன்பாக கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். தோள்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வேலை பார்க்கின்ற இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். உதவி செய்கின்ற மனநிலையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள்ல நீங்க சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. இன்று நிதி சார்ந்த உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல மேலதிகாரிகள் பற்றி யாரிடத்திலும் புறம் பேசவும் வேண்டாங்க. பிள்ளைகளுடைய விஷயத்துல இன்று கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. தடைகளை கண்டு தளரவும் மாட்டீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்கள் உதவிகள் கேட்டு வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் உண்டாகும். இன்று வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று அரசு பணிகள்ல எதிர்பார்த்த விதத்துல நல்ல முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சிக்கல்களும் குறையும். செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மறதி தொடர்பான பிரச்சனைகளும் நீங்கும். குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்புகளும் மனதிற்கு நம்பிக்கையையும் ஏற்படுத்தும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:33 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது.
செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்கள்ல உற்சாகமும் இருக்குங்க. வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணியிட சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவுல குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏற்ற இறக்கங்களும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்தினருடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சில நன்மைகளும் தேடி வரலாம். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில் துறையில எதிர்ப்புகளும் நீங்கும். உங்களை கெடுக்க நினைத்தவர்களை எல்லாமே நீங்க கடந்து வரவும் செய்வீங்க. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். மேன்மையும் உண்டாகும். சாமர்த்தியமான பேச்சுக்களினால மற்றவர்களுடைய மனதில இடம் பிடித்தும் விடுவீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த குறைகளை எல்லாமே நீங்க நுணுக்கமாக கையாளவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையுமே சட்டென்று நீங்க கோபப்படுத்த முடிக்கவும் வேண்டாங்க. நிதானமாக செய்வதும் நல்லது. அவசரப்பட்டு வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். உரிமை இல்லாத இடத்துல இருந்து தள்ளி இருப்பதே நல்லது. நிலம் வாங்கும் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நீண்ட தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் இருக்கும். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புதிய தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். நெருக்கடியாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. புதிய முயற்சிகள்ல நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல திறமைக்கு ஏற்ப முன்னேற்றமும் இருக்கும். பய உணர்வுகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் இருக்கும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.